வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நாம் இந்த ஊஞ்சல் ஊக்கானது எவ்வாறு அமைப்பது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இங்கே ஏற்கனவே ஊஞ்சல் ஊக்கை வந்து நட்டக்க அதுக்கான ஹூக்கை சீலிங்கில் பொருத்தியிருக்கோம். அது எப்படி பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி அமைக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவில் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கேயே எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன், இன்சைடில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயே அமைச்சு கொடுப்போம், கொஞ்ச நாள் விளையாடலான்னு சொல்லிட்டு தான் ஆசை. பாருங்க, சீலிங்கில் பொறுத்திருக்கோம் பாருங்கள். இது எந்த இடத்துல இருக்குன்னா, நல்லா கவனித்தா இது கார் பார்க்கிங் ஏரியா. இந்த படிக்கட்டுக்கும் ஒரு 7-8 அடி தாண்டி அப்படியே சீலிங்கில் பார்த்தா தெரியும். போட்டிருக்காங்களா? இங்கே ஒரு ஊக்கு, ஒரு 4 அடி தாண்டி இங்கே ஒரு ஊக்கு. இந்த 2 ஊக்குலையும் ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டு நாம் விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. சரிங்க, இந்த ஊக்கு அமைக்கிறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி லாக் பண்ணவே முடியாது. சீலிங்கை உடச்சி உள்ளே போய் லாக் பண்ணுறது சொன்னால் அது ஆகாத காரியம். ஸோ இந்த மாதிரி சீலிங் போகிறதுக்கு முன்பாக, சீலிங் காங்கிரீட் போகிறதுக்கு முன்பாக நாம் ஊஞ்சல் ஊக்கானது அமைச்சாகணும். ஏற்கனவே இதை எப்படி அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வாங்க. ஊஞ்சல் ஊக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஊஞ்சல் ஊக்கானது கிளாம்பு. ஒரு 4 அடி தாண்டி அடுத்த கிளாம்பானது இங்கே இருக்கு. ஒரு ஃபுல் ராடு போட்டு நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம் தெரியுது அவங்களுக்கு. அதுபோல் இதுவும் ஒரு 3 அடிக்கு ராடை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இது போடணுன்னு முடிவு பண்ணிட்டாக்க இந்த மாதிரி சீட்டு போடுறாங்க பாருங்கள். சீட்டு தட்டு மாதிரி, இந்த தட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஊஞ்சலுக்கு போடணும் அப்படி சொன்னால் அவங்க தட்டை எடுத்துட்டு அதை நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சக்கை, அதாவது இது கொடுக்குற சக்கை, இந்த மாதிரி சக்கை கொடுத்து செய்கிறது சிரமம். அதனால் எங்கே வைக்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப பக்காவாக முடிவு பண்ணிவிட்டு அங்கே நாம் இங்கே சக்கை வச்சுருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி அங்கேயும் சக்கை வச்சுருக்காங்களா, இது மாதிரி ரெடி பண்ணி அதில் ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள். ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் தெரியுதா அவங்களுக்கு? ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க தெரியுதா? அதில் நாம் இதை நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது போன்று ஊஞ்சல் ஊக்கு அமைக்கணுன்னாக்க இப்போது ஒவ்வொரு இடத்தையும், இப்போ ஒரு ஹால்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹால் எடுத்துக்கோங்க. இந்த ஹாலில் இந்த ஏரியாவில் வந்து நட்டக்க ஊஞ்சல் போடணும் அப்படி முடிவு பண்ணிட்டா சீலிங்கில் நாம் எந்த இடத்துல நம்மட்டாக்க ஊக்கு அமைக்கிறது சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணோம். இப்போது இந்த சுவருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த சுவத்துலேருந்து ஒரு 6 அடி எந்த சைடு ஆட போகிறோமோ, இப்படி ஆடுறோம் வச்சுக்கோங்களேன். இப்படி ஆடுறோம், இந்த மாதிரி ஆடுறோம்னாக்க ஆடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கேட்டாக்க இந்த சுவத்துலேருந்து மினிமம் ஒரு 6 அடி கேப்பாக கொடுக்கணும். அதுபோல் இந்த வால் இருக்குல்ல, இந்த வால்லேருந்து ஒரு 3 அடி கேப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் 3 அடி கேப்பு, அதுக்கு அடுத்த ஊக்குக்கு ஒரு 4 அடி அல்லது 3 அடி கேப்பு, அதுக்கான நடக்கையில் வந்து ஊஞ்சல் ஆனது இருக்கும். நம்ம ஊஞ்சல் ஆடுறது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எந்த பொசிஷனில் ஆட போகிறோமோ அதுக்கு இந்த மாதிரியான மார்க்கிங் தெளிவாக சீலிங்கில் நம்ம ஆல்ரெடி ஊக்கு பதிச்சாதான் நமக்கு ரன்னிங்கில், அதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஊஞ்சலை போட்டு ஜாலியாக ஆடிட்டுருக்கலாம். ஓகே, இது போன்று வீடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனல் தொடர்ச்சியாக நீங்கள் காணலாம். நன்றி.